தமிழகத்துல அனைத்து துறைகள்லயும் ஊழல் நடப்பதாக திமுக அரசு மீது மக்கள் கோபமா இருக்கிறதா பாமக தலைவர் அன்புமணி தெரிவிச்சிருக்காரு. திமுக ஆட்சியில பறிக்கப்பட்ட தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்கும் நோக்கத்தோட பாமக தலைவர் அன்புமணி கடந்த ஜூலை 25ஆம் நாள் சென்னையை அடுத்த திருப்போரூர்ல தொடங்கிய 108 நாள் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் தர்மபுரியில நிறைவு செய்தாரு. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்துல பேசிய அன்புமணி, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா அனைத்து சமூக மக்களுடைய பொருளாதாரம் மேம்படும் அப்படின்னும், ஆனா முதல்வர் ஸ்டாலினுக்கு எந்தவித அக்கறையும் கிடையாதுன்னு குற்றம் சாட்டினாரு. தமிழகத்துல ஊழல் மலிந்திருக்கு அப்படின்னும், தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசுக்கு எதிரான அலை வீசுதுன்னு கூறிய அன்புமணி, திமுக அரசு 54 மாதங்கள் ஆட்சியில இருந்தும் மக்களுடைய வாழ்க்கை மேம்படலன்னு விமர்சித்தாரு. தமிழகத்தை விவசாய மையமாக மாற்றுவதாக வாக்குறுதி அளித்த ஸ்டாலின் அரசு விவசாயிகளை மறந்துவிட்டதுன்னு குற்றம் சாட்டினாரு.